இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நான் சட்டுன்னு போயிட்டு பட்டுன்னு வந்துடுறேன். சீட்டிங் பண்ணக்கூடாது. இங்கதான் நிக்கணும். அந்த பக்கம் பாரு. வெரி குட். மானஸ், உன்னை அப்படி வேணும்னே விட்டுட்டு போகல குஷி. உனக்கு என் மேல பாசம் அதிகம்னு எனக்கு தெரியும், ஏன் இன்னைக்கும் இருக்குன்னு தெரியும். ஆனா நீ நம்பினாலும் இல்லைனாலும் உன்னை விட்டுட்டு போனதுதான் என் வாழ்க்கையோட ரொம்ப ரொம்ப கடினமான டெசிஷனா இருந்தது. நான் உன்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கவே இல்லை. ஆனா நான் மட்டும் என்ன பண்ணுவேன் குஷி? சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு, என்னால எதுவுமே பண்ணவே முடியல. நான் போக வேண்டியது ஆயிடுச்சு. உங்களோட சூழ்நிலை எப்படி இருந்தது அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என்னை விட்டுட்டு போனதுல உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒண்ணுதான் தெரியும். ஒரு நாள் திடீர்னு எங்க அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுவும் எப்போ? அவங்களே சொல்லுவாங்களே, ஒரு அம்மா தன் குழந்தைய விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. என்னோட அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, இப்ப நீயும் என்னை விட்டுட்டு போயிடுவியா? நான் இந்த வீட்டை விட்டு என்னைக்குமே போக மாட்டேன் குஷி. நீங்க சொன்னது எல்லாமே போய். நீங்க என்ன சீட் பண்ணிருக்கீங்க, என்னை விட்டுட்டு போயிட்டீங்கல்ல. I'm sorry. உங்களுக்கு ஐடியாவே இருக்காது. நீங்க எங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கும் அப்பாக்கும் எவ்வளவு பெயினா இருந்தது, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியாது. அந்த பெரிய வீடு வெறிச்சோடி போச்சு தெரியுமா? தினமும் ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு கீதையோட ஸ்லோகம் சொல்லியே தரல. ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஸ்கூல் எப்படி இருந்ததுன்னு யாருமே கேட்கல. ராத்திரி தூங்கும் போது எனக்கு யாருமே கதையெல்லாம் சொல்லவே இல்லை. அப்பாவும் அத்தையும் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. ஆனா எனக்கு நீங்க தானே தேவைப்பட்டீங்க, என்னோட அம்மா தேவைப்பட்டாங்க. ஆனா நீங்க எங்க இருந்தீங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மூவ் ஆன். எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா மூவ் ஆன் ஆயிட்டீங்க. 7 வருஷத்துல எவ்வளவு முன்னேறிட்டீங்க. இப்போ உங்ககிட்ட உங்க பையன் இருக்கான், உங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேமிலியே இருக்கு. என்கிட்ட என்ன இருக்கு? எங்க அப்பா கிட்ட என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. எங்க ஃபேமிலிய பாத்தீங்களா? அப்பா ஸ்மைல் பண்ணி பாத்தீங்களா? நான் சிரிச்சு பாத்திருக்கீங்களா? எல்லாமே போய், எல்லாமே ஃபேக் தான். நாங்க சந்தோஷமா இல்ல. நாங்க மத்தவங்களுக்காக சிரிச்சிட்டு இருக்கோம், ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப சேடா இருக்கும். நீங்க போனதுக்கு அப்புறம் எவ்வளவுலாம் நடந்துச்சு. தாத்தா இறந்துட்டாரு, பாட்டி பேரலைஸ் ஆயிட்டாங்க. நாங்க அந்த வீட்டை விட்டே வந்துட்டோம். அப்புறம் ஷாலினிய பாத்திருக்கீங்களா? கீர்த்தி அத்தை அஜித் மாமாவுக்கு பிறந்த பொண்ணு. ரொம்ப தொலை பண்ணுவா, யாருக்குமே அடங்க மாட்டா. நான் அவளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த புரிய வைக்கணும்னா அப்பெல்லாம் நீங்க என் கூட இருந்திருந்தா அவளுக்கு புரிய வச்சிருப்பீங்க. நான் எவ்வளவோ ஏங்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க தான் இல்லையே, நீங்க என் கூடவே இல்ல, நீங்க தான் இல்லவே இல்லையே. என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. எப்படி இருந்திருப்பீங்க? குஷி,
ப்ளீஸ் நான் சொல்றத நம்பு. உன்னை விட்டுட்டு போறத பத்தி நான் என் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. எப்பவுமே நான் அப்படி நினைக்கவும் இல்ல. அன்னைக்கு மௌனையா அப்படி போதும். அப்பாவோட பேரு உங்க வாயால சொல்லாதீங்க. ஒத்துக்கிறேன், அன்னைக்கு அவர் செஞ்சது எல்லாமே தப்பா இருக்கலாம், ரொம்ப தப்புதான். ஆனா அவர் தப்ப சொல்லி உங்க தப்ப மறைக்க முடியாது. இப்போ இங்க உங்களையும் என்னையும் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஒரு குழந்தைய அவளோட அப்பா, தாத்தா, பாட்டி யார் வேணாலும் விட்டுட்டு போலாம், அம்மா விட்டுட்டு போக கூடாது. ஒரு அம்மா தன்னுடைய குழந்தையை என்னைக்குமே விட்டுட்டு போக மாட்டா. அப்பாவை பத்தி பேசுனீங்கல்ல, அப்பாவுக்கும் எனக்கும் ஏற்பட்ட சண்டையை நீங்க தானே சரி பண்ணீங்க. நான் எப்பயுமே உங்க மேலதானே அதிக பாசம் வச்சிருந்தேன், அப்பாவை விட அதிகமா நேசிச்சேன். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? என்னை பத்தி யோசிக்காம அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்க. ஒரு தடவை கூட யோசிக்கவே இல்லைல்ல. You know what? நீங்க அம்மாவே கிடையாது, நீங்க ஒரு ஏமாத்துக்காரி. You are a cheater. ஆமா குஷி, நான் உன்னை விட்டு போனது என்னமோ உண்மைதான். ஆனா ஒரு மரத்தோட கிளை வெட்டப்பட்டு தனியாகும் போது அந்த கிளைக்கு எந்த அளவுக்கு வலி ஏற்படுமோ அதே அளவுக்கு வலி அந்த மரத்துக்கும் இருக்கும் குஷி. என்னோட வார்த்தையை நம்பு. இத்தனை வருஷத்துல ஒரு நாள், ஒரு நிமிஷம், ஒரு நொடி கூட உன்னை பத்தி நான் நினைக்காம இருந்ததே இல்ல. ஒரு நிமிஷம் கூட உன் முகம் என்னை விட்டு போனதே கிடையாது. தினம் குஷி, நான் தினம் தினம் உன்னை தினம் தினம் நான் உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பேன் குஷி. ஓ கம் ஆன். இனி உங்களோட இந்த தேவையில்லாத டைலாக்லாம் என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது. நான் பழைய குஷி கிடையாது. நீங்க அப்படியே சுத்தி வலிச்சு பேசுனா மயங்கறதுக்கு. என்னையே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்படி மூவ் ஆன் ஆயிருக்க மாட்டீங்க. இப்போ ஒரு புது ஆளை தேடிக்கிட்டீங்க. இன்ஃபேக்ட் அவர் கூட குழந்தைய கூட பெத்துக்கிட்டீங்க. அப்பா இல்லனா வேற ஒருத்தர் கூட பரவாயில்ல. You are such a characterless. குஷி